உங்கள் வாட்ஸ்அப் சாட்களை தவறுதலாக நீக்கியிருந்தீர்கள், அதை எளிதான வழிகளில் மீட்டெடுக்கும் ஆப்ஷன்கள் உள்ளன. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் செயலியாக இருந்த நிலையில், அது இப்போது பணம் அனுப்பும் வங்கிச் சேவைகளை கூட எளிதாக செய்யும் தளமாக மாறிவிட்டது. அது உணர்ச்சிகளையும் அழகான தருணங்களையும் சேமிக்கும் டிஜிட்டல் டைரியாகவும் செயலியாக உள்ளது. அப்படி ஒரு முக்கியமான வாட்ஸ்அப் செயலியில் உங்களின் தனிப்பட்ட சாட்கள் தற்செயலாக நீக்கப்பட்டால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இருப்பினும், இந்த நீக்கப்பட்ட சாட்களை சில எளிய வழிகளில் மீண்டும் மீட்டெடுக்க முடியும். அது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதல் வழி, வாட்ஸ்அப் அமைப்புகளில் பேக்கப் ஃபைல் இயக்கியிருந்தால், உங்கள் சாட்கள் அவ்வப்போது கூகுள் டிரைவ், ஆண்ட்ராய்டு அல்லது ஐக்ளவுட் iOS இல் சேமிக்கப்படும். அதில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். 1. உங்கள் தொலைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரிலிருந்து அதை மீண்டும் இன்ஸ்டால் செய்யவும். 2. செயலியை திறந்து உங்கள் எண்ணைக் கொண்டு உள்நுழையவும். 3. வாட்ஸ்அப் இப்போது பேக்கப் ஐ மீட்டெடுக்கச் சொல்லும். இங்கே ரிஸ்டோர் என்பதைத் தட்டவும். 4. பேக்கப் ஃபைலில் இருந்து எடுத்தவுடன் உங்கள் பழைய சாட்கள் வாட்ஸ்அப்பில் திரும்ப வரும். இரண்டாவது வழி, லோக்கல் பேக்கப்பிலிருந்து சாட்களை ரீஸ்டோர் செய்யவும். வாட்ஸ்அப் உள்ளூர் காப்பு பிரதி கோப்புகளை தொலைபேசியின் சேமிப்பகத்தில் சேமிப்பதால் ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு மற்றொரு ஆப்ஷன் உள்ளது. கீழே உள்ள வழிகளை பின்பற்றவும். 1. உங்கள் தொலைபேசியின் ஃபைல் மேனேஜருக்கு சென்று வாட்ஸ்அப் டேட்டாபேஸஸ் ஐ திறக்கவும். 2. சமீபத்திய லோக்கல் இல் தேடவும். MSGS Store YYYYMMDDU1 UDBUCRYBT14 தேடுங்கள். 3. அந்த கோப்பை MSGS Store DBUCRYBT14 என மறுபெயரிடுங்கள். 4. இப்போது வாட்ஸ்அப்பை இன்ஸ்டாலை நீக்கி மீண்டும் நிறுவவும். 5. நிறுவலின் போது ரீஸ்டோர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கவனிக்க வேண்டிய விஷயம், கிளவுட் காப்பு பிரதி கிடைக்காத போதும், நீங்கள் லோக்கல் பேக்கப் ஃபைலை சேதப்படுத்தாத போதும் மட்டுமே இந்த முறை செயல்படும். மூன்றாவது வழி, மூன்றாம் தரப்பு செயலிகள் மூலம் வாட்ஸ்அப் சாட் எடுக்கவும்.